Hi students, welcome to AIS Academy. So, என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்பதான் MAWS கான ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. அது ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ரிசல்ட் கிளியர் பண்ணவங்க அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ரிசல்ட் கிளியர் ஆகாதவங்க ஓப்பனா சொல்றேன் சம வெக்ஸ்ல இருந்திருப்பீங்க. ஏன்னா எக்ஸாம் முடிச்சு உடனே ஒரு மாசத்துல ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ரொம்ப நாள் ஆக்கி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு எல்லாருக்கும் ஒரு கோப்பை உண்டாக்கி டக்குனு ரிசல்ட் வரல அப்படிங்கிறப்ப எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கவலையா இருப்பீங்க. உங்க கவலையை மறக்கடிக்கிற விதமா நான் ஒரு புது அப்டேட் இந்த வீடியோ சொல்ல போறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் தமிழ்நாட்டில் யாரும் சொல்ல நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். அது என்னன்னா, மீண்டும் கூடிய விரைவில் MAWS அறிவிப்பு வரப்போகுது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஒரு சில பேர் ஓகே அப்படின்றீங்க, ஒரு சில பேருக்கு பல கேள்விகள் வரும். என்ன வரவே இல்லை நோட்டிபிகேஷன், ஒரு அறிவிப்பும் வரல, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும், என்ன அட்மிஷன் போட வைக்கிறதுக்காக இந்த வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நான் எல்லாருக்கும் பதில் சொல்றேன், கொஞ்சம் வீடியோ பாருங்க. ஓகேவா? இதே மாதிரி முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்ச நாளையிலே நம்மளோட மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதாவது வேகன்சிஸ் திரும்ப நிரப்பப்படும், கூடிய விரைவில் இன்னொரு வேகன்சி நிரப்பவும் சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி நிறைய அப்டேட்ஸ் வந்திருந்தது. ஆல்ரெடி 2500 வேகன்சிக்கு எக்ஸாம் நடத்திட்டோம், இன்னொரு 3000 வேகன்சி இருக்கு, அதுக்கு வந்து எக்ஸாம் நடத்தப்படுற மாதிரி அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஆனா அப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னா, 3000 வேகன்சிங்கிறது இதுல சேர்க்க போறாங்களா இல்ல 3000 வேகன்சி தனியா கொடுக்க போறாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும். இப்ப நமக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, ரிசல்ட் விட்டதே கொடுத்திருந்தாங்க. அந்த 2500 வேகன்சி அந்த இதுக்கு தான் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்காக இன்டர்வியூ தான் நடக்க போகுது. அப்ப இன்னும் நிரப்ப போறதா சொன்ன அந்த 3000 வேகன்சி வரல, இதுல ஆட் பண்ணல. அப்ப டெஃபினட்டா அந்த 3000 வேகன்சிக்கு MAWS திரும்ப எக்ஸாம் வரப்போகுது. சேம் டைம் இப்ப திடீர்னு இந்த ரிசல்ட், ஓகேவா, திடீர்னு தான் வந்து ரிசல்ட். ஏன் இந்த ரிசல்ட் விட்டு டக்குனு ப்ராசஸ் ஃபாஸ்டா பண்றாங்க அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ரிசல்ட் விட்டாங்க, 26ஆம் தேதி ஹால் டிக்கெட் வரப்போகுது, அதை முடிஞ்சு ஒரு 10 நாள்ல அதுக்கான இன்டர்வியூ வைக்க போறாங்க. எதுக்காக திடீர்னு இவ்வளவு விஷயம்? ரிசல்ட் கொடுத்து ஒரு மாசத்துல கூட ஹால் டிக்கெட் விட்டு அப்புறமேட்டு கூட பண்ணியிருந்திருக்கலாம். எதுக்காக இவ்வளவு ப்ராசஸ் ஃபாஸ்டா நடக்குது அப்படின்னா, திரும்ப என்ன பண்ண போறாங்க, ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்க போறாங்க. மிக விரைவில் வரப்போகுது. சொல்ல முடியாது, ஒரு 10-15 நாளைக்குள்ள நோட்டிபிகேஷன் வரப்போறதா ஒரு அன்அபிஷியல் நியூஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த விஷயத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துவோம், கொஞ்சம் அதார படிக்க சொல்லுவோம்னா இந்த வீடியோ. ஓகேவா? மத்தபடி சும்மா நான் சொல்றேன், நான் வந்து பொய் சொல்றேன், அப்பா சொல்றேன் நினைச்சுக்கோங்க. ஓகேவா? நினைச்சுக்கோங்க. நமக்கு வந்த தகவல் ஜஸ்ட் இப்படிதான் வந்துச்சு, திரும்ப ஒரு நோட்டிபிகேஷன் வரப்போகுதுப்பா அப்படின்ட்டு. ஆனா அது வரப்போகுதுன்னா நம்ம உடனே நம்ப மாட்டோம். நம்ம தான் யோசிச்சோம், உடனே வரப்போகுதுன்றீங்க, அப்ப என்னவா இருக்கும் ஒரு 2000 வேகன்சி தான் எக்ஸாம் வைக்கிறதா சொன்னாங்க, திரும்ப ஒரு 3000 நிரப்ப போறாங்க, அப்ப அந்த 3000 இதுவா தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். டெஃபினட்டா ஒரு ஹியூஜ் வேகன்சி தான் வரப்போகுது. சேம் அதே மாதிரி MAWSல ஏக்கும் எக்ஸாம் வரும், டிப்ளமோக்கும் எக்ஸாம் வரும். ஏஐ பொறுத்த வரைக்கும் EEE, ECE, MEC, சிவில் எல்லாருமே எலிஜிபிள். டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் MEC, சிவில், EEE எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வரும். சிவில் சிலபஸ் படிச்சுக்குவீங்க, MEC சிலபஸ் படிச்சுக்குவீங்க, EEE ரெண்டு பேரும் EEE சிலபஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் லாஸ்டா வந்துச்சு. இதே மாதிரி இப்ப நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த MAWS கான சிவில் ஆகட்டும், அந்த எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், இதுக்கு டிப்ளமோக்கும் சரி ஏஐக்கும் சரி நம்ம அகாடமில ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் கொஸ்டின் எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 7738-9728 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் வேணும், கைடன்ஸ் வேணாலும் நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.